ஒரு காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்த பாண்டியன் என்ற வணிகன் மிகவும் செல்வந்தனாக இருந்தான். ஆனால் கர்வமுடன் இருந்தான். அவர் எப்போதும் தனது செல்வத்தைக் கண்டு மற்றவர்களை இகழ்ந்தார். ஒரு நாள் அவன் சிவபெருமானை கேலி செய்தான். நான் எதற்காக தெய்வத்தை பூஜிக்க வேண்டும்? என்னிடம் எல்லாம் இருக்கிறது. அதை கேட்ட சிவபெருமான் யாசகனாக மாறி பாண்டியனிடம் சென்று உணவு கேட்டார். பாண்டியன் கோபமாக, என்னிடம் எதற்காக கேட்கிறாய்? போய் உன் கடவுளிடம் கேள் என்று சொல்லி அவனை அவமதித்தான். அடுத்த நாள் பாண்டியன் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் இழந்து வருவதைக் கண்டான். அவன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானை தொழுவதை தொடங்கினான். சிவபெருமான் அவனை திரும்பவும் அருளால் வாழ வைத்தார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். செல்வத்தை உன்னால் அல்ல, அறக்கட்டளை மூலம் நல்ல காரியங்களுக்காக பகிர வேண்டும் என்றார். அந்த நாள் முதல் பாண்டியன் கர்வத்தை விட்டு அறத்திற்காக வாழ்ந்தான். நீதி, செல்வம் தற்காலிகம்.